வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. மீனராசியாகி உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியதான அந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கேளுங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 11ஆம் பாவம் 12ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம், இன்னொன்று மறைவு ஸ்தானம் சொல்லலாம், இல்லை விரயஸ்தானம்னு சொல்லலாம். அதற்கு உடைய சனி பகவான் இப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாக லாபஸ்தானாதிபதி நல்லதை தான் செய்வார். லாபஸ்தானாதிபதி நல்லதைத்தான் செய்வார். கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வந்தார் இல்லைங்களா, ஏற்கனவே 12ல் இருந்த காலமாவது உங்களுக்கு பொருளாதாரத்தில் செலவு அதிகமாக கொடுத்துருப்பார். ஏற்கனவே இருந்த காலத்தில் அதிகமாக செலவை கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ உள்ள காலம் ஓரளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு நல்ல திட்டமான பல நல்ல விஷயங்களை செய்வார். அதில் மிக மிக முக்கியமானது என்னன்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சி. பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுப்பாரு. இன்னொரு விஷயத்தை நல்லா கேளுங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிநாதன் 4லேருந்து 5ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். இவர் மார்ச் மாதம் மாறுறாரு. அவர் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் 5ஆம் பாவத்துக்கு மாறிடுவார். நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி நீங்கள் குரு சனி பயிற்சின்னு சொல்லிட்டு குருவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா இன்னொரு கிரகம் அதை ஓவர்லோட் பண்ணி அதை கொடுக்க வைக்கும், அதிகமாகவும் கொடுக்க வைக்கும், அல்லது கெடுக்கவும் வைக்கும். கெடுக்கிறத தீவிரமாகவும் கெடுக்க வைக்கும். எது வேணாலும் மாற்றி விட்டு போயிடும். ஒரு கிரகம் கொடுக்கறத கூட இன்னொரு கிரகம் மாற்றி விட்டு போயிடும். அப்போது மீனராசிக்கு ஜென்மத்திலே சனி பகவான் வருவது நல்லது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி 11ஆம் பாவத்திலே வருவது நல்லது. ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி அந்த குரு பகவான் 5ஆம் பாவத்திற்கு அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு யோகம் அதிகமாகவே உண்டு. யோகம் கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, அதிகமாக கிடைக்க போகுது. 5ல் குருங்கிறப்பயே அது அதிகமான அமர்க்கலாம். கூடுதலாக எப்போயெல்லாம் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி, குறிப்பாக சொல்லணும்னா எப்பெல்லாம் என்றைக்கெல்லாம் மாதம் அதாவது ரேவதி நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா அப்போ குரு சந்திர யோகம் ஏற்பட போகுது. இங்கே குரு சந்திர யோகம் ஏற்படுறதுனால 1-5 கிரக பரிவர்த்தனா யோகம் ஏற்பட போகுது. சனியை பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு, இந்த சந்திரன் குருவை பார்க்குறாரு. குரு சந்திரன் ஒத்த குரு, அதாவது கிரக பரிவர்த்தனை செஞ்சுருக்காங்க. சந்திரன் வீட்டில் குரு உட்காந்துருக்காரு, குருவினுடைய வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்காரு. அது யாருக்கு அதிகமான நன்மைனா மீனராசிக்காரங்களுக்கு தான் அதிகப்படியான நன்மை. இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது அதிகப்படியான உடல் உழைப்பு செய்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப எளிமையாக செஞ்சிடும். இனிமேல் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கே கிடையாது.
மீனராசிக்காரங்களுக்கு ஹார்ட் ஒர்க் குறைஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான். எல்லாமே நீங்கள் எங்கெங்கே போனாலும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கெலாம் என்னவா மாறப்போகுது? ஸ்மார்ட் ஒர்க்காக மாறப்போகுது. உங்களுடைய நேரத்தை மிச்சம் செய்ய போகிறீங்க. இந்த மிச்சப்பட்ட நேரத்தை வேறு விதமாக செலவு செஞ்சு அதை இன்னும் உங்களை உயர்த்தி கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் ரொம்ப நாளாக இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறும். 7ஆம் இடத்திற்கு உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். அவருடைய சுழற்சியும் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. சனி பகவானினுடைய சஞ்சாரத்தை சாதகமாக்குறார். அதனால் என்ன ஆக போகுதுன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்திலே குரு போகிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினா சனி பயிற்சிக்கான பலனை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதை தொடர்ந்து எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருந்து நன்மைகள் தீமைகளை கொடுக்குறாங்கங்கிறத பார்த்து அலசி ஆராய்ச்சி சொன்னாதான் அதில் நமக்கு அதிகப்படியான நன்மைகளை பார்க்க முடியும். அந்த வகையில் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் முக்கியமாக ஜென்மத்திலே சனி பகவான் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சில தொய்வுகள் வரலாம், சில சலிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை கும்பிடுங்க. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது 9 கிரகங்கள் நவ கிரகங்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு க்ஷேத்திரம் இருக்குங்க. அதற்கு சூரியனார் கோவில் அப்படின்னு இருக்குது. எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகக்கூடிய வழியில் ஆடுதுறை அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்திற்கு அருகாமையில் இருக்குங்க இந்த சூரியனார் கோவில். இந்த சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் எல்லா கிரகத்தையும் வழிபாடு செஞ்சு எல்லா கிரகத்திற்கும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நவகிரக கோவிலில் இந்த சூரியனார் கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அப்படி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நவ கிரகங்களினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த நவகிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதான உயர்வாக இருக்கட்டும் தாழ்வாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்காங்க. அதனால் அவர்களை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா, மீனராசிக்காரங்க குறிப்பாக இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலனும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷமும் மன திருப்தியும் வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சியும் அடைவீர்கள். சிவாய நமக.